வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 6 மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கொடுத்த 1 மணி ஷோ வந்து நமக்கு சூப்பராக வின்னிங் வந்துருந்துச்சு. என்ன நம்பர் வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஒரு பக்காவான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு. போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுத்து நம்பி போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்திருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் நமக்கு சூப்பராக வந்துச்சு. சூப்பராக நமக்கு ஒரு வின்னிங். நம்ம வந்து நேற்று கொடுத்ததில் வந்து நம்ம என்ன கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து எப்படி வர 24 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 24ங்கிற நம்பர் நமக்கு இங்கே வந்துருந்துச்சு. 2 4 வந்துருச்சு. சி போர்டு நம்ம என்ன கொடுத்தோம், 4 நம்பர் கொடுத்தோம். ஏ போர்டு என்ன கொடுத்தோம், 2ஆம் நம்பர் கொடுத்தோம். கண்டிப்பாக 2 4 கண்டிப்பாக ஆடத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். அடித்த நம்பர் என்ன 234. இங்கே அடிக்கப்பட்ட நம்பர் நம்ம கொடுத்த நம்பர் 264. சரிங்களா, 264 கொடுத்துருக்கோம். அடித்த நம்பர் 234. செம்மையாக வின்னிங். நம்ம வந்து 264 கொடுத்துருக்கோம். அடித்த நம்பர் 234. செம்மையாக இருந்துச்சா? இதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணோம். இந்த மாதிரி தாங்க வரும், வேறு எதுவும் வராதுங்க. நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம சொன்னோம் அதே மாதிரியே ஏ போர்டு 6க்கு 2 தாங்க வரும், வேறு எதுவும் வராது. அதே மாதிரி 2க்கு 4 தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் வராது. அதை தான் நம்ம திரும்ப நேற்று நம்ம பதிவு பண்ணோம். அவ்வளோ நேரம் நம்ம எதுக்கு கற்றுனோன்னா இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அதை நான் திரும்ப உங்களுக்கு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய டைம் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர், இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆடுறதுல அதாவது 6க்கு 2ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரும்னு எதிர்பார்த்தோம். இதில் வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்கணுன்னா திரும்ப வந்து நமக்கு 3ஆம் நம்பர் அந்த இடத்துல வரும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு பதில் 6ஆம் நம்பர் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் 3ஆம் நம்பர் வச்ச நம்பரை திரும்ப வைப்பாங்க நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் வச்ச நம்பரை திரும்ப வச்சுருந்தாங்க. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 6ஆம் நம்பரை எதிர்பார்த்தோம். 3ஆம் நம்பருக்கு நான் என்ன நினச்சேன், இன்னொரு 3 சேர்த்து 6ன்னு வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் 3க்கு 3 வச்சுட்டாங்க. புரியுதுங்க? நான் என்னச்சுன்னா திரும்ப வந்து ஒரு 3ஆம் நம்பர் சேர்த்து ஒரு 3 நம்பர் தள்ளி மறுபடியும் 3 நம்பர் சேர்த்து நமக்கு 6ன்னு வைப்பாங்க. அதாவது 3க்கு 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, 3ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அது வரக்கு பதிலாக நமக்கு என்ன கிடச்சிச்சு, 3ஆம் நம்பர் திரும்ப கொடுத்துட்டாங்க. சரிங்களா, நம்ம கணக்கு 3 நம்பர் தள்ளி வரணும்னு காமிச்சிது. ஆனால் 3ஆம் நம்பர் திரும்ப வரும்னு எதிர்பார்க்கல. சரிங்களா, அதே 3ஆம் நம்பர் திரும்ப வந்துருச்சு. இல்லைன்னா நமக்கு கொடுத்த நம்பர் ஃபுல்லாகவே 234 வந்திருக்கும். நமக்கு 200 நம்ம என்ன கொடுத்தோம், 254 வரலாம், இல்லை 264 வரலான்னு தான் கொடுத்தோம். செம்மையாக வின்னிங். நம்ம கொடுத்த ஆல் போர்டு அதே மாதிரி நீங்கள் ஆல் போர்டில் மாற்றி கொடுத்தீங்க, இல்லை ஆல் போர்டில் அதான் கொடுத்தோம். 24ங்கிறது தான் ஆல் போர்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் ஆடினாங்க. அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு என்னென்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன, இந்த 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர், அதாவது இந்த ட்ராவில், அதாவது நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோ இல்லையா, இந்த 6 மணி ஷோவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர், ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்றதையும் பார்த்தலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதுவும் 6 மணி ஷோவில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுதாங்க வரப்போகுது, பிரதான நம்பர் இதாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் 4 நம்பர் வருது அப்படின்னா, இங்கே கொடுக்கப்பட்ட நம்பர் இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க, 2க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் அதே தான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா 2க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதுதான் நம்ம நேற்றும் 2க்கு 4ங்கிறத வச்சு உங்களுக்கு ப்ரூஃபோட காமிச்சோம். கண்டிப்பாக 2ஆம் நம்பருக்கு 4 நம்பர் தான் வந்துச்சு. வேறு எதாவது நம்பர் வந்துச்சா, இல்லை தான் வந்துச்சு தானே. கண்டிப்பாக அதே மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவும் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது 6 மணி ஷோவில். சரிங்க, கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். அப்படி வரல என்னங்க பண்ணுறதுன்னா 5ஆம் நம்பர் அது கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். 2 நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்று வந்தால் 5ன்னு 4ன்னு வரணும், அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பர் வரணும். ஏன் 5ஆம் நம்பர் வரணும்னா பர்டிகுலர் நம்பருக்குள்ளே பேசிக்காக பேசுது நம்பரு, அதனால் சொல்கிறோம். சரிங்களா, உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. ஏ போர்டு வந்து 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர், எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பரே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வருது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 4 அல்லது 5 அந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 2ஆம் நம்பர் வந்தால் 4 நம்பரும் அதிகமாக வரும், அதே மாதிரி 5ஆம் நம்பரும் அதிகமாக வரும். ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான். அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் பி போர்டில் வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா, திரும்ப நம்ம அதே 6ஆம் நம்பரை தான் எதிர்பார்க்குறோம். நம்ம நேற்று 6ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம், போன ட்ராவில் அந்த ட்ராவில் வரல. அப்போ நமக்கு இங்கே 3 சேர்த்து நமக்கு 6ன்னு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ஒரு 3 நம்பர் தள்ளி தான் நமக்கு 6. பி போர்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 3 நம்பர் 4 நம்பர் தள்ளி தாங்க வரும், வேறு எதையும் வராதுங்க. சரிங்களா, மேக்ஸிமம் 3 நம்பர் இல்லைனா 2 இங்கே பாருங்கள், 2 நம்பர் தள்ளியே ஒருத்தருங்க பார்த்தீங்கன்னா 3 நம்பர் அதிகபட்சமாக தள்ளி ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. அது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. தொடர்ந்து வந்து ஒரு 10 ட்ரா வந்து ஆடினாங்கன்னா 10 ட்ராவில் ஒரு 7 ட்ரா இல்லை 5 ட்ரா வந்து நமக்கு 3 நம்பர் தள்ளி தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆடவே மாட்டாங்க. அது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கலாம். 3 நம்பர் தள்ளி தான் ஆடுவாங்க. அது நீங்கள் அதெல்லாம் சின்ன ட்ரிக்ஸ் தாங்க உங்களுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கணக்கெல்லாம் அடுத்த பிரச்சனைங்க. நீங்கள்
நீங்கள் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஏ போர்டு எத்தனை நம்பர் தள்ளி எடுக்கிறாங்க, அதே மாதிரி தொடர்ச்சியாக எடுக்கிறாங்களா எடுக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு தெளிவான ஒரு கணக்கு வந்துடும், தெளிவான ஒரு புரிதல் வந்துடும். அப்போது ஒரு கம்பெனிக்காரங்க ஒரு ஒரு லாட்ரி கம்பெனி எப்படி ஆடுறாங்க, என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதில் நிறைய விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. செவ்வாய்க்கிழமை எப்படி ஆடுறாங்களா, புதன்கிழமை எப்படி ஆடுறாங்களா, வியாழக்கிழமை எப்படி ஆடுறாங்களா, இது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க உங்களுக்கு பெரிய நீங்கள் லாட்ரியில் வின் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. அதை விட என்னென்னா அதில் உள்ள இந்த நேக்கு நெளிவு சுழிவுகள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வின்னிங் எடுக்கிறது 100% உறுதியாயிடும். சரிங்களா, அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். விளையாண்டுட்டே இருக்கிறப்ப நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய திங்கிங் தான் இங்கே வின்னிங் நம்பராக மாறும், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, சும்மா பெரிய இன்னும் காட்டில் மேட்டிலலாம் முளைக்க வேண்டியதே கிடையாது, தேட வேண்டியதே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வின்னிங் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. அதே மாதிரி நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6ஆம் நம்பர் கொடுக்குறாங்க. என்னங்க 6ஆம் நம்பர் வரலைன்னாங்கன்னா 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா 3க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இல்லையா. இந்த மாதிரி வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்கணும், 4க்கு 8ங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு பேசிக்காக 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு எது வருதான்றதையும் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கணும் இந்த ட்ராவல் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. இப்போ நான் கொடுத்தாங்கிறக்க வைக்க வேண்டாம், உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம், வேறு எதுவும் கொடுக்க மாட்டோம். அதை கொடுத்தாக்கா அந்த நம்பர் வராமல் போகாது. அதனால தான் ஆல் போர்டை மட்டும் ரொம்ப கவனமாக கொடுக்கணும் நம்ம. சரிங்களா, வராமல் போகாவே இருக்கணும் அப்படிங்களா. சரிங்க, அதே மாதிரி 1ஆம் நம்பர் பேசிக்காக வரணும். இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் பேசிக்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க. எனக்கு ஒரு 5ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 1 மணி ஷோ முடிஞ்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன நம்பர் வருதுன்னா 884 654. சரிங்களா, அதே மாதிரி 336 876 இதுதான் நமக்கு பேசிக்காக கிடச்ச நம்பர். இதை வச்சு தான் நமக்கு 8 மணி ஷோ கொண்டு வந்திருக்கு. 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக என்ன கிடைக்குதுங்க, நீ அங்கே கிடச்ச மாதிரியே தான் இங்கேயும் நமக்கு 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது. எதனாலனா 6க்கு 4, அங்கே 2க்கு 4, இங்கே 6க்கு 4, அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாம் ஒரே சேம் நம்பர் தாங்க. நான் வந்து திரும்ப பதிவு பண்ணுறதுன்னா 6 4 சரிங்களா 8 இந்த 3 நம்பர் 2 இந்த 4 நம்பரும் ஒரே சேம் நம்பர் தான், ஒரே மாதிரியான மெத்தேடு தான். 6 4 8 2 இது நீங்கள் எப்படி பார்க்கணும், 2 4 6 8 ஓகேங்களா. இந்த 2 நம்பர் தள்ளி இது எப்போயுமே ஒரே மாதிரி ஜோடி நம்பராக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கணக்கில் எடுத்து தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும், பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோமா, அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் 6க்கு 7 வருமானா கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. மேபி கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். சும்மா நான் கொடுத்தாங்க வைக்க வேண்டாம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும், பி போர்டை நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், 3ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். 3ஆம் நம்பர்னால் இன்றைக்கி வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க, 7ஆம் நம்பர் கொடுத்தாங்க. 876 இல்லையா, அதில் 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். அங்கே வந்து 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். இங்கே வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 7க்கு 3ங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக 3 நம்பர் வரணும். அப்படி இல்லை 3ஆம் நம்பர் வரலன்னு நாங்கள் பண்ணுவாங்கன்னா 0க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான் பாருங்கள். 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வந்துடும். அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டு ரொம்ப ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர், ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் இருக்குது. 2ஆம் நம்பர் தான் எனக்கு பிரதான இடம் பிடிக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது. 2ஆம் நம்பர் வந்து உங்கள் கணக்கில் வருதான் பாருங்கள். சி போர்டு 8 மணி ஷோவில் சரிங்களா. அப்படி இல்லைன்னா 8ஆம் நம்பர் வரும். சரிங்களா, இதுதான் எனக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கிறத என்னோட கணக்கு. 4 3 2 8 இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால மட்டும்தான் இந்த நம்பர் கொடுக்குறோம். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள். 2 நம்பரையுமே நோட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன மாதிரி கொடுக்குறோம், அங்கே என்ன மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு 2யுமே நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது மாதிரி தான் நமக்கு வின்னிங் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அதே மாதிரி நம்ம கொடுத்த நம்பர் வந்து 1 மணி ஷோவில் சூப்பராக வின்னிங். ஏ போர்டு 2ஆம் நம்பர், சி போர்டு 4ஆம் நம்பர் செம்மையாக ஒரு வின்னிங் தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.